வணக்கம். வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் திருச்செந்தூர் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 2-3 மாதமே இருக்குங்க, அப்போ போனது. அதை ஒரு விலாகாக பார்க்கலாங்க. எனக்கு டைம் இல்லை இது கொடுக்குறக்கு. கோலம் கொடுத்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா நாங்கள் மதுரையெல்லாம் டூர் எப்போயோ 20 வருஷத்துக்கு முன்னாடி போனதுங்க, போனதில்லை. அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கோயம்புத்தூர் வந்து கிளம்பியிருக்கிறேங்க. பார்த்திங்கன்னா 2 நாள் டூர் பிளான் பண்ணி போனோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, அப்புறம் கள்ளழகர் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், இதெல்லாம் தான் போகிற மாதிரி போனோம். அதே மாதிரி எல்லா கோயிலும் போயிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து மதுரைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்காக போனது. அப்போ வந்து ஐயாவோட கோயிலில் போகலாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணாச்சி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ போனோம் டூராக பஸ் எடுத்துகிட்டு. இப்போ காரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போனோங்க திருச்செந்தூர். போயிட்டுருக்குறோம். இது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க கொடுக்குறக்கு. பார்த்திங்கன்னா இப்போ பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாண்டி போய் சாப்பிட்டாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க. நான் காளான் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அதுதான் நான் சாப்பிட்டேன். எனக்கு எப்போவுமே வீட்டு சாப்பாடு தான் அதிகமாக பிடிக்குங்க. வழி இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிடுவேன். இப்போ வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். திண்டுக்கல் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. தெற்க வந்து நாங்கள் அதிகமாக போகவே இல்லைங்க. அப்புறம் ராமேஸ்வரம் 2 டைம் போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் மதுரைக்கு ஏற்கனவே ஒரு டைம் போனோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் போயிருக்கிறேங்க மதுரைக்கு, எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. இது வந்து எங்கள் தம்பி தான் முழுக்க காரணங்க இந்த ட்ரிப்புக்கு. அவன் தான் போகலான்னு சொன்னானுங்க. பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். இங்கே வந்து பார்க்கிங், கார் பார்க் பண்ணுற இடம், தெப்பக்குளத்தில் தான் பார்க்கிங்னாங்க. பார்க் பண்ணோம். இங்கே நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தது. மதுரை வந்தாலே வைப் தானுங்க, நல்லா இருக்குமில்லங்க. மதுரையில் திருவிழாலாம் நல்லாயிருக்கும். நல்லா சத்தமாக பாட்டு பாடிட்டு இருந்தது. அதனால நிறைய டைம் மியூட் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் எங்கள் கார்லேயுமே பாட்டு கேட்டு தான் வந்தாங்க. எங்கள் பையன் நானும் ஃபோட்டோ எடுத்துட்டுங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு அழகான இடத்த பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்போம். எங்கள் வீட்டுக்கார் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. கோயிலுக்கு போகணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு மனசில் இருக்கும். பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். சூப்பராக கும்பிட்டேங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக திருப்பரங்குன்றம் போயிருக்கேன் நான். இது ஒரு பெரிய விஷயங்க, எனக்கு பெரிய சாதனை. ஃபஸ்ட் டைமாக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே பணியாரம் சாப்பிட்டாங்க. நான் தான் ஒன்று சாப்பிட்டேங்க, நிறைய சாப்பிடல, ஒன்று மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் காஃபி குடித்தோங்க எல்லாருமே. ஃபில்டர் காஃபி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பே வந்துச்சுங்க. ஏன்னா ஒரே ஒரு டைம் நிறுத்தி டீ குடித்தோம், சாப்பிட்டோம், ஃபோட்டோலாம் எடுத்துட்டோங்க ஞாபகார்த்தத்துக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் திருச்செந்தூர் நைட்டில் போனோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஹோட்டலே புக் பண்ணியிருந்தோங்க. முதலே புக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா பக்கமாக, ஏன்னா கார் வந்து கோயில் வரைக்கும் போகாது, ஆட்டோ தான் எடுக்கணும். அதனால் பக்கமாக இருந்தால் நமக்கு சௌகரியமாக இருக்குன்ட்டு கோயிலுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். இது வந்து அந்த ரூம் மொட்டை மாடியிலேருந்து எடுத்திருக்காங்க. நான் எடுக்கல, எங்கள் பையனுங்க வீட்டுக்காரர் எடுத்திருந்தாங்க. கார் பார்க்கிங் இங்கே. போனது 12 மணிக்கு. அப்புறம் 4 மணிக்கே எழுந்திரிச்சு சீக்கிரமாக போனால் கூட்டத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வந்துடலான்னு நினச்சோம். ஆனால் போக முடியலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6:30-7 பக்கத்தில் தான் போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டு 5 மணி நேரம் நின்று சாமி கும்பிட்டோங்க. எனக்கெல்லாம் கால் வலி இருக்குது, அவ்வளோ நேரம் நிற்கவே முடியாது. இந்த முருகனோட அருளால் தான் அவ்வளோ நேரம் நின்று சாமி பார்த்தேங்க. சாமி கும்பிட்டாச்சு. கோயில் யானை பார்த்தோம். ஆனால் பக்கத்தில் போகிற அளவுக்கு டைம் இல்லை, பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சாமி கும்பிட்டே வந்துட்டோம். வந்து மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கடலுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு தாங்க கடலுக்கு போனோம். ஏன்னா பசி, சரியான பசிங்க. டயர்டாக ஆகிட்டேன். அவங்க கூட எங்கள் வீட்டுக்காரரே கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க. அந்தளவுக்கு கூட்டம் நெரிசலுங்க, இடைஞ்சல். காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கடலுக்கு போனோங்க. கடலுக்கு போகிறப்பவே எனக்கெல்லாம் நடக்கவே முடியலைங்க, கஷ்டப்பட்டு தான் போனோம். போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா கடல் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கடற்கரையே கொஞ்சம் இடைஞ்சலாட்டு இருந்ததுங்க, அதனால நான் அதெல்லாம் எடுக்கலை. பார்த்திங்கன்னா கடல், கோயில் எடுத்துகிட்டு எங்கள் பையனை ஃபோட்டோ எடுத்தோம், நான் ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் வந்துட்டேங்க. நான் வந்து ரூமில் வந்து சாப்பிட்டேன், அவங்களாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா கட்குவேல் ஐயனார் கோவில். அது வந்து நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பவே வந்திருந்தோங்க. அதனால் சரி பார்க்கலாம், இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். அந்த கோயிலில் சாமி போட்டு அப்புறம் தேரிக்காடு முன்னாடி மட்டும் போனோங்க. அது எங்களுக்கு பூரா தெரியாது, நாங்கள் வெளியூருங்கிறதுனால. போய் சும்மா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு, அந்த மண் கலர் அழகாக இருக்குங்க, அதுக்கொசரம் போனோம். பார்த்துட்டு அப்புறம் வந்தோம். சும்மா முன்னாடி மட்டும் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்தது. நடந்தால் அப்படியே கால் தாரையாச்சு. மண் நல்லா கலராக சூப்பராக இருந்ததுங்க. அதை வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க, கால் வலி வேறு. 5 மணி நேரம் நின்னது ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்புறம் நாங்கள்
சரி கிளம்பிட்டோங்க. மழை வேறு வர்ற மாதிரி இருந்துச்சு. மழை வந்துச்சுன்னா நமக்கு ரூட்டும் தெரியாது. நம்ம புதுசாக தான் போயிருக்கிறோம் அந்த இடத்துக்கெல்லாம். 20 வருஷம் முன்னாடியெல்லாம் பஸ்ஸில் போனது அந்த ஏரியாக்காரங்க கூட போனோம். இப்போ வந்து நாங்கள் தனியாக போகிறோம். அதனால் பயந்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அந்த ஊருக்காரவங்கன்னா பிரச்சனை இல்லை, ரூட்லாம் தெரியும். நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க, மேப் மூலியமாக தான் போகணும். மேப் வச்சுட்டு தான் போயிட்டுருந்தோம். அப்புறம் அதே மாதிரி சாயமிட்டு வந்துட்டோம். குலசை முத்தாரம்மன் கோயில் போங்கன்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லைங்க. இல்லாட்டி அந்த கோயிலும் போய்ட்டு வந்திருக்கலாம். அது நல்ல சக்தி வாய்ந்த கோயில் இல்லைங்க, அப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்குறோம். அதனால் அவங்க போக சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஊர் சின்ன சின்ன ஊர் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வயல் இருந்துச்சு. பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள்லாம் வெறும் கட்டடங்களை பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க இட்லி சாப்பிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சாதம் சாப்பிட்டேன். இப்படியே தாங்க, அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டாங்க, நான் வந்து வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லைங்க, அங்கேயும் கூட்டம் தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா, மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா குடித்தோம். துணி கடையில் துணி எடுத்தேங்க, கலம்கரி ப்ளவுஸ் எடுத்தேன். கோயம்புத்தூர்லேயே இருக்குது, ஆனால் கொஞ்சம் கலர் நல்ல கலராக இருந்துச்சு, அதனால எடுத்தேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் திருமலை நாயக்கர் மஹால். இது நான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஃபஸ்ட் டைமாக போனேங்க. அப்படி எல்லாமே முதல் தடவை தான் போயிருக்கிறேங்க. திருச்செந்தூர் வேணால் செகண்ட் டைம். அங்கே பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இந்த மாதிரி ஒரே இதாக தெரிஞ்சு ஹாலாக கட்டடக்கலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாங்களும் எடுத்துங்க, அவ்வளோதான். அங்கே வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கட்டடக்கலை பார்க்குறக்கு அழகாக இருந்ததுங்க. அது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நாங்கள் என்னென்ன வீடியோ எடுத்தோம்னா அது அத்தனையுமே கொடுத்துருக்குறேன். நல்லா இருந்துச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இது தெற்க வந்து கோயிலுக்கு போகலான்னு சொன்னது எங்கள் பையன்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து திரும்பவும் நவக்கிரக கோயிலுக்கு தான் போகலான்னு சொன்னேன். எங்கள் தம்பி வந்து இல்லை தெற்க தான் நம்ம போகவே இல்லை, போகலாங்கம்மான்னு சொல்லி அப்புறம் தான் போனதுங்க இந்த டூரே. பையனோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் போனோம். நல்லா இருந்ததுங்க. நான் என்ன கால் வலி இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எங்கள் தம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அதுக்கே அவங்க அப்பாவை அப்படி எடுங்க இப்படி எடுங்க டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தானுங்க. நவகிரக கோயில் கூட ஒரு 6 தடவை இந்த மாதிரி போயிருப்போங்க. ஆனால் இது வந்து நாங்கள் வரவே இல்லைங்க. போகலான்னு நினச்சிட்டு இருந்தது தான். வருஷம் பேசுவோம், ஆனால் மதுரைக்கு வரவே இல்லை. ராமேஸ்வரம் மட்டும் 2 டைம் போனோம். இப்போ வந்து மதுரை வந்து எல்லாம் பார்த்தாச்சு இந்த வருஷம். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கானுங்க எங்கள் தம்பி. பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க வரைக்கும் விட மாட்டானுங்க. டைம் ஆகுது, கால் வலிக்குது தம்பி கிளம்பலான்னு சொன்னாலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வருவானுங்க. பார்த்துட்டு பாருங்கள், இது அழகாக இருந்ததுங்க. எனக்கு விட்றக்கே மனசு இல்லை, அதனால் 2-3 டைம் இதையே திருப்பி எடுத்துகிட்டு இருந்தேன். கால் வலி இல்லாமல் இருந்தால் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாங்க. எனக்கு ஏற்கனவே மூட்டு வலி இருக்கிறனால இவ்வளோ லாங்காக போய் அதுக்கப்புறம் அங்கே கோயிலாக சுற்றி, அதனால் பார்த்திங்கன்னா கால் வலி ரொம்ப. இதை வந்து எப்போயோ கொடுக்கலான்னு நெட்டு வந்தேங்க, நான் கொடுக்குறக்கு எனக்கு டைமே கிடைக்கலிங்க. நான் தான் நடந்து போயிட்டுருக்குறேங்க கால் வலியோட. எல்லாம் அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், எங்கள் பையன் ஒரு பக்கம்னு. வாழ்க்கையிலேயே முதல் டைமாக திருமலை நாயக்கர் மஹால் பார்த்துருக்குறோம். எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தாங்க இது, யாருமே போனதில்லை. அதனால தான் எங்கள் தம்பி மதுரை போகலாம், எனக்கு கிழக்கே போயிட்டுருக்குறோம், அதனால மதுரை போகலான்னு சொல்லி போனது தாங்க. இங்கே வந்து ரொம்ப நேரம் இருக்குல்ல, அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. ஃபோட்டோ மட்டும் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனது தெப்பக்குளங்க. திருமலை நாயக்கர் மஹால்னால் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நம்ம யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் முதல்ல. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த தூண் தான் பார்த்துருக்கேன். இது எங்கே இருக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதை பார்க்குறக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, பார்த்தாச்சு. அழகாக இருந்ததுங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. கட்டடக்கலை அழகு. இங்கே டைம் ஆயிடுச்சுங்க, அதனால் தெப்பக்குளத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக முடியல. அங்கேயே முன்னாடி ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் பையன் எடுத்தான், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்தாங்க. நானும் தான் எடுத்தேன், கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, அதனால கொடுக்கலிங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை. இங்கேயும் சாமி கும்பிட்டோங்க. கூட்டமாக தாங்க, எங்கே பார்த்தாலும் கூட்டம் தாங்க. மதுரை கோயில் எல்லாமே சரியான ட்ரெஸ்லேயே தான் போயிட்டு இருந்ததுங்க. இத்தனைக்கும் எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே போனோம். பார்த்திங்கன்னா அப்போவே அவ்வளோ கூட்டம். பழமுதிர்ச்சோலையில் வீடியோலாம் எடுக்கிற டைம் இல்லைங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு போகணும் இல்லைங்க, கள்ளழகர் கோயிலுக்கும் அந்த 18ஆம் படி கருப்பு அந்த கோயிலுக்கும் போகணும். கோயில் சாத்திட்டேன்னு கொஞ்சம் கடகடன்னு போனோங்க. சாயங்காலம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணிக்கு பக்கம் ஆகிட்டு இருந்துச்சுங்க. சரி கோயில் சாத்திரன்ட்டு போனோம். இது பார்த்திங்கன்னா இது இறங்கும்போது மருதமலையில் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு வந்தாங்க. மருதமலையில் இன்னும் நிறையா மலையாக இருக்கும், இது வந்து ஒரு சின்ன மலை தான் அப்படின்னு வச்சுட்டு வந்தாங்க. நூபுர கங்கை வந்து மேலே இருக்குதுன்னாங்க, அதுக்கு நாங்கள் போகலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மங்கீஸ், ஏகப்பட்ட மங்கீஸ் இருந்ததுங்க. வாழ்க்கையில் மொதல் தடவையாக
பழமுதிர்ச்சோலையும் ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேங்க. அதுக்கப்புறம் கள்ளழகர் கோயில் அதுவுமே ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகன் இஷ்ட தெய்வம் தான். அறுபடை கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா கோயிலுக்குமே போயிருக்கோம். இன்னும் திருத்தணி மட்டும் போகவே இல்லைங்க. அதுவும் ஒரு நாள் கண்டிப்பாக போகணும். போவோம், முருகர் கூப்பிடுவார். இப்போ பார்த்திங்கன்னா கள்ளழகர் கோயிலுக்கு வந்துட்டோம். 18ஆம் படி கருப்பு கள்ளழகர் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்குறோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஞாபகார்த்தத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டேங்க. நைட்டு இட்லி சாப்பிட்டோம் வர வழியில் ஹோட்டலில். அது வேணால் ஹோட்டலில் சாப்பிட்டேங்க நானே. ஏன்னா நான் கொண்டு போன சாதமெல்லாம் தீர்ந்து போச்சு. எனக்கு மட்டும்தான் கொண்டு போயிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட ஈஸி கலர் கோலம் சுவை 6ங்கிற 2 சேனலையும் பாருங்கள். இந்த சேனலில் கோலம் தாங்க வரும். இந்த மாதிரி எப்போவாது விலாக் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.